ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பேர் செம்புலி. பேரே கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் சப்பாத்தி சுட்டிருப்போம், நிறைய சுட்டிருப்போம், ஆனால் அது மிச்சமாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சப்பாத்தி, வேர்க்கடலை, வெல்லம், இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா தூளாக நுணுக்கிடுங்க. நுணுக்கிட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுங்க. வறுத்துட்டு தோலை நீக்கி வச்சுங்க. வெல்லம் வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தூளாக நுணுக்கிடணும். எந்த அளவுக்கு தூளாக நுணுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூளாக நுணுக்கிடுங்க. நுணுக்கினதுக்கப்புறம் சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களால் எவ்வளோ பொடிசாக பிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக பிச்சு போட்டுருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். சப்பாத்தி நல்லா தூளாக பிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சப்பாத்தி இது ரெண்டும் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா தூளாக அரைஞ்சதுக்கப்புறம் வெல்லத்தை இது கூட சேர்த்துக்குங்க. வெல்லத்தை முன்னாடியே சேர்க்கக்கூடாது. சப்பாத்தியையும் வேர்க்கடலையையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா தூளாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா பெனஞ்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா செம்புலி ரெடி. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெனஞ்சி விட்டுக்குங்க. பெனஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அது கேழ்வரகு மாவு வச்சும் செய்யலாம். கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு மாவு அதை வச்சியும் செய்யலாம். கூடிய சீக்கிரம் உங்களுக்காக கேழ்வரகு மாவில் எப்படி செம்புலி செய்கிறதுன்னு அந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிடிச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு